விஜய்க்கும் மல்லிக்கும் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ் இருந்துட்டு இப்போ இந்த கவினை பற்றி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கவின் யார் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ வெண்பாவோட உயிருக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ அந்த ரவுடிங்க இருந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் கிட்ட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணை கொன்னுடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறது, அடுத்ததான் எங்களுக்கு 50 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, இது எல்லாமே கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த தீபிகா போலீஸ் விஜய்க்கும் மல்லிக்கும் உதவி செஞ்சாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு பக்கம் நம்ம விஜயும் மல்லியும் அவங்க கிட்ட உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது 50 லட்ச ரூபா பணத்தை கொண்டு கொடுத்துட்டு உன் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்தில் இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கவின் தான் நம்ம வெண்பாவை கடத்தினது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெண்பாவோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போயிட்டு இருக்கு இல்லையா. ஏன்னா போலீஸ்லாம் இந்த கவினை நெருங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெண்பாவை கொன்றுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா வெண்பா அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த ரவுடிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம விஜய்கிட்டையும் மல்லிக்கிட்டையும் அதாவது 2 பேரும் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மல்லியெல்லாம் என்ன விஜய் இப்படி ஆகிட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக ஏதாச்சும் ஒரு வழி கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் தான் இப்போது தீபிகா போலீஸ் நம்ம விஜய்க்கு இப்படி உதவி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ போலீஸ்லாம் வலை வீசி இந்த கவினை தேடிட்டு இருக்காங்க. இந்த கவினை நெருங்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம விஜய்லாம் சும்மா விட மாட்டார். அதுவும் வெண்பாவுக்கு ஒரு சின்ன கீறல் பட்டுச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக விஜய் கொந்தளிச்சு கடைசியில் அந்த ரவுடிங்களை அடிச்சே கொண்டுருவார். அந்த அளவுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் 50 லட்ச ரூபா எப்படி ரெடி பண்ணுறது, உண்மையிலேயே இவனுக்கு யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் கடைசியாக இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கவின் இருக்கக்கூடிய இடம் நம்ம விஜயும் மல்லியுமே கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது அந்த ரவுடிங்க ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி வேறு இடத்துலேருந்து வேறு லொக்கேஷன்லேருந்து பேசுகிறாங்க. அதனால் போலீஸாலையும் அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது முடியறதில்லை. அதாவது விஜய் இப்போ போலீஸ்கிட்டே போகிறது கிடையாது. அடுத்ததாக இப்போது நம்ம விஜய் இப்போது மல்லியை கூட்டிகிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக தான் இந்த கவினோட ஆள் ஒருத்தனை பார்க்குறாங்க. அதாவது இவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி இன்னொரு பக்கம் போலீஸும் இவங்களை நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இவங்களால தப்பிக்கவே முடியாது. அதாவது முன்னாடி இந்த சுடர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கவின் தப்பு பண்ணான். அப்போவே அந்த ஒரு விஷயத்தை முடிச்சு விட்டுருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லபடியாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கவின் அதுக்கப்புறமாச்சும் பொறுமையாக இருந்தானா இப்போவும் பணத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில் நம்ம வெண்பாவை கடத்தி இப்போ கடைசியில் நம்ம விஜய்கிட்டையும் மல்லிக்கிட்டையும் மாட்டிக்க போகிறான். அதுதான் நடக்க போகிறது. அதாவது போலீஸ் அவங்க இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி நம்ம மல்லியும் விஜயும் கண்டுபிடிச்சாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை சேஃபாக கொண்டு வரணும், சேஃபாக காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வேறு லெவலில் நடக்க போகுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜயும் மல்லியும் இந்த கவின் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி வெண்பாவையும் கண்டுபிடிச்சி நேராக போயிடுறாங்க. ஏன்னா வெண்பா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அப்படிங்கிற விஷயம் கவினுக்கே நல்லாவே தெரியும். அதனால் இங்கே எதுவும் ஃபோன் இது வைக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. கடைசியில் நம்ம வெண்பா கையில் ஒரு ஃபோன் கிடச்சி வெண்பா தான் இப்போ லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றாங்க. எப்போவும் அந்த ஒரு விஷயத்தை தானே செய்வாங்க. அதே மாதிரி அப்போது வெண்பா தான் இந்த ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயும் மல்லியும் அங்கே என்ட்ரி கொடுத்து அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நம்ம வெண்பாவை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா பணத்தை கொடுக்கல. அடுத்ததான் இந்த கவின் இப்போ மட்டும் பணம் வரல அப்படின்னா உங்கள் பொண்ணை நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் தான் போலீஸ் படையே இறங்குது. ஏன்னா நம்ம விஜய் போலீஸ்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனாலுமே இந்த தீபிகா போலீஸ் இவங்க எல்லாருமே அங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்து கடைசியில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே செய்கிறாங்க, மிகப்பெரிய சம்பவத்தையும் செய்கிறாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கவினையும் அடுத்து அவனோட ஃப்ரெண்டு 2 பேருமே கையங்களவுமாக பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயும் மல்லியும் செம்ம கோவத்தில் இருக்காங்க. அதாவது வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒன்று ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரவுடிங்களை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. கடைசியில் வெண்பாவை கட்டி பிடிச்சி கதறி எழுறாங்க. ஏன்னா நம்ம மல்லி முன்னாடி
வந்து எப்படி வெண்பாவை வந்து பிரியாமல் இருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதாவது அது வந்து இந்த காரணத்தினால தானே இப்படி வந்து ரவுடிங் வந்து அவங்க வந்து கடத்துவாங்க அப்படிங்கிறதுனா இந்த ஒரு விஷயம் செஞ்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அந்த ரவுடிங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ரவுடிங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரவுடிங்களுக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேஸ்க்கு முக்கியமான ஒரு ஆளே வந்து அவங்க தான். அதாவது இந்த சுடர் இருக்கா இல்லையா, சுடர் உண்மையிலே எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கவின் இருந்துட்டு சுடரை இப்போ காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து இப்போது இது பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது காப்பாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அது இதுக்கப்புறம் தான் வந்து எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. ஒரு பக்கம் நம்ம விஜயும் மல்லியும் வெண்பாவை வந்து கட்டி பிடிச்சி கதறி எழுது, வெண்பா இனிமேல் உன்னை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதறிட்டு இருக்காங்க. வெண்பாவுக்கு எதுவுமே ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே கடைசியில் தான் இந்த கவினை பிடிச்சி அடித்து விசாரிக்கிறாங்க. ஏன்னா கவினுக்கு தான் வந்து கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நல்லாவே தெரியும். அதாவது உண்மையிலேயே சுடரை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதாவது போலீஸும் செய்யணும், விஜயும் மல்லியும் வந்து செய்யணும். அதாவது இப்போ தான் வந்து இவனை அடித்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கவின் இருந்துட்டு இன்னும் சுடரக்கா சாகலை, சுடரக்கா உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளோ பெரிய உண்மையை வந்து சொல்கிறான். இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. சுடரை கொண்டதாங்க நினச்சி தான் வந்து இங்கே நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சுடரே உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக சுடரை கொலை பண்ணது யார் அதாவது ட்ரை பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.